பிரதம மந்திரி. குழந்தைகள் கதை. ஒருமுறை ஒரு புத்திசாலி அறிஞர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரங்கு அங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. விளையாட்டாக அந்த குரங்கின் வாலை அவர் மிதித்தார். ஆனால் அப்போதுதான் தெரிந்தது, அது ஒரு சாதாரண குரங்கு அல்ல, ஒரு அரக்கன். அந்த அரக்கன் மிக கோபமடைந்து, என் வாலை மிதித்தாயே, எனவே நீயும் ஒரு குரங்காக மாறுவாய் என்று சாபம் கொடுத்தான். அந்த அறிஞர் உடனே குரங்காக மாறிவிட்டார். சிறு பிள்ளை போல் செய்த தவறுக்காக இப்படியாக மாற்றப்பட்டதற்காக வருந்தியவர் அந்த காட்டிலேயே வாழத் தொடங்கினார். அறிவு போட்டி அறிவிப்பு. ஒரு நாள் காட்டுப்பகுதிக்கு அருகில் வந்த 2 பயணிகள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். அவர்களில் ஒருவர், நாளை நம்முடைய அரசர் ஒரு அறிவுப் போட்டி நடத்தவிருக்கிறார். அந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு பிரதம மந்திரி பதவி வழங்கப்படும் என்று கூறினார். மரத்தடியில் இருந்த குரங்கு இதை கேட்டதும் தானும் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தது. உடனே நகரத்துக்கு சென்று போட்டி நடைபெறும் அரங்கில் போட்டியாளர்கள் வரிசையில் நின்றது. அந்த குரங்கு பேசத் தெரியாததால் போட்டிக்கான பதில்களை ஒரு ஓலையில் எழுதி அளிக்க முடியும் என காவலர்கள் அதனை போட்டியில் சேர்த்தனர். முதல் கேள்வி. அரசர் போட்டிக்காக வந்ததும் முதல் கேள்வியை கேட்டார். எது கனமானது, இறகா, கல்லா? எல்லா அறிஞர்களும் அறிவியல் அடிப்படையில் பதில்களை எழுதினார்கள். ஆனால் குரங்கு மட்டும், இது சூழலை பொறுத்தது. குற்ற உணர்ச்சி மனதில் மேலிட்ட பிறகு அது இறகாக இருந்தாலும் கனமாகிவிடும். அரசர் இந்த வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இரண்டாம் கேள்வி. பசியோடு இருந்த ஒரு முதியவருக்கு முன்பு அரச கஜானாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு தங்க நாணயம் வைக்கப்பட்டது. பின்னர் அரசர் கேட்டார், இந்த நாணயத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அரசருக்கா, இல்லை பசியோடு இருக்கிற முதியவருக்கா? அறிஞர்கள் அனைவரும் முதியவருக்கே கொடுக்க வேண்டும் என்றனர். ஆனால் குரங்கு மட்டும் ஓலையில் இவ்வாறு எழுதியது: இந்த நாட்டில் ஒருவரே பசியோடு இருப்பது அரசரின் தவறு. கஜானாவில் உள்ள பணத்தை கொண்டு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஆனால் கஜானாவை அரசருக்கே கொடுத்திருப்பதற்கான காரணத்தை கவனிக்க வேண்டும். நாட்டின் வரிகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். யாருமே பசியோடு இருக்காத அளவுக்கு திட்டமிட வேண்டும். அரசர் இதை கேட்டதும் குரங்கின் ஆழமான சிந்தனையை புரிந்து கொண்டார். மூன்றாம் கேள்வி. அடுத்ததாக அரசர் எல்லோரையும் அரண்மனைக்கு அருகிலிருக்கும் தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே வாடிப்போயிருந்த ஒரு மாமரச் செடியை காட்டி, இதனை எப்படி மீண்டும் வளமாக மாற்றலாம் என்று கேட்டார். பலர், இந்த மரம் வளராது, புதிதாக ஒரு மரம் நாட்டலாம் என்றார்கள். ஆனால் குரங்கு மட்டும் செடிகளின் வேர் பகுதியில் உள்ள மண்ணை ஆராய்ந்து இதை எழுதியது. இந்த செடிகளுக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கவில்லை. வாடிப்போன செடிகளை வேறொரு இடத்தில் நட்டு நல்ல சூரிய ஒளி கிடைக்கும்படி பார்த்தால் அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறும். அரசர் குரங்கின் அறிவைக் கண்டு மேலும் பிரமிப்படைந்தார். பிரதம மந்திரியாக தேர்வு. இதற்குப் பிறகு எல்லோரும் இந்த குரங்குக்கு பிரதம மந்திரியாக தேர்வு செய்யும் தகுதி உள்ளது என்று ஒப்புக்கொண்டனர். அரசர் மகிழ்ச்சியுடன், நமக்கு புதுமையான மந்திரி கிடைத்துள்ளார், இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறினார். அவர் குரங்கிற்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். அதை அனைவரிடமும் சமமாக பகிர்ந்து கொள்ளுமாறு கூறினார். இறுதிப் பகுதி. அந்த குரங்கு முதலில் அனைவருக்கும் சிறு அளவில் உணவு கொடுத்தது. பசியுடன் இருந்தவர்கள் அதை உடனே சாப்பிட்டு விட்டனர். அவர்களுக்கு மேலும் கொடுத்தது. ஒருவருக்கு உணவு போதுமானது என்று தெரிந்ததும் அவர்களுக்கு குறைவாக வழங்கியது. அரசர் பசியுடன் இருப்பவர்களை முதலில் கண்டுபிடித்து உணவை நியாயமாக பகிர்ந்து கொடுக்கும் குரங்கின் அறிவு நம்முடைய நாட்டிற்கு தேவையானது என்று கூறி குரங்கையே பிரதம மந்திரியாக நியமித்தார். அடுத்த நிமிடம் அந்த குரங்கு திரும்பவும் அறிஞராக மாறிவிட்டது. அந்த அறிஞர் மக்களின் நலனுக்காக பணியாற்றத் தொடங்கினார். மகிழ்ச்சியடைந்த மக்கள் அந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். முடிவு.